வணக்கம். கவிதையின் தலைப்பு தேயிலை தோட்டம், ஒரு கல்லறையின் பெயர். கவிதை பின்புலம்: தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் உழைப்பு, வரலாற்று அடிமைத்தனம், தலைமுறைகளின் துயரம், அதிலிருந்து அவர்கள் மீள முடியாமை ஆகியவை காட்சிகள் வழியே சித்தரிக்கப்பட்டுள்ளன. இனி கவிதைக்குள் செல்வோம். இங்கே கைவிளக்கின் தீயை விழுங்கும் இருள், சுருண்ட இலைகளின் பச்சை நரம்புகளில் ஓடுவது எங்கள் இரத்தம், வியர்வையின் உப்பு. மூடு பனி எனும் வெண்சவ்வு ஒவ்வொரு காலை மூச்சை திருடும். தேயிலை பூஞ்சோலையின் இரகசியங்களை மூடி 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 ஒரு கை விரல்கள் வெடிக்க, இரண்டு கண்களிலும் கண்ணீர் காயும். இங்கு கால்கள் மட்டுமல்ல, மரங்களின் வேர்கள் கூட ஒடுங்கிப் போகும் சுரந்தமாய், 10 வயது பிள்ளைகள் சுமக்கும் பச்சை பிசாசுகளாய். தேயிலை கொத்துக்கள் கூடைக்குள் இரத்தம் கசிய, கூலி எனும் புள்ளியில் ஆயுள் மடிகிறது. பொட்டலங்களில் சுருட்டப்படும் குழந்தைகளின் சிரிப்பு, கால்நடையாக வளரும் எங்கள் சூரியன். பள்ளம் என்ற பெயரால் வரையப்பட்ட வயிறுகள், மழை நீரில் கரையாத பசியின் கோடு, சாய்ந்த முதுகுகள், வானத்தை தொடும் மலைச்சரிவுகள், கண்முன்னே பாலைவனமாய் நிற்கும் பசுமையின் பரப்பு. நாங்கள் எண்ணப்படுவதில்லை, எண்ணிக்கையில் மட்டுமல்ல, மனிதர்களாய்க்கூட. காலை பனி வெயிலாக உருகும்போது சுரண்டும் கரங்கள் சூடேறும். தேயிலை தோட்டம் எனும் பெயரால் ஒரு சமுத்திரம் எங்கள் வியர்வையில் கரைந்து கிடக்கிறது. ஒவ்வொரு துளியும் உப்பின் கசப்பை நினைவூட்டும். பாட்டி சொன்ன கதைகளில் காடுகளின் சத்தம் கேட்டிருக்கிறேன். இங்கோ மலைகளின் மௌனம் மட்டும் எங்கள் அலறல்களை விழுங்கி, எலும்புகளில் படிந்த எங்கள் நூற்றாண்டுகளின் பழுவை மண்ணுக்குள் புதைக்கிறது. மழை வரும். எங்கள் குடிசைகள் பழைய செய்தித்தாள்களைப் போல் தெருவோரம் நனைய, வயிற்றில் வளரும் பசி ஒரு குழந்தையின் முதல் அழுகையாய் கொதிக்கிறது. எங்கள் கூரைகள் பள்ளம் ஏறும், ஆனால் வானத்தை தொட்டதில்லை. ஆச்சி மரத்தின் நிழலில் நியாயம் எனும் காய் எப்போதும் காய்ப்பதே இல்லை. இதோ என் மகன் கிளைகள் கிழித்த கையில் இரத்தத்துடன் இலையை கிள்ளுகிறான். அவனுடைய விரல்கள் என் தந்தையின் சுரங்கப் புண்களை மீண்டும் எழுதுகின்றன. நாங்கள் ஒரு மரபு, சங்கிலியில்லா சிறைகளில் பிறப்பிலேயே தீர்ப்பளிக்கப்பட்ட ஜீவனற்ற பயிர்கள். காலை 5 மணி ஊதல், எங்கள் இதயத்தில் ஒட்டும் இரும்புச் சங்கின் குரல். அதைத் தொடர்ந்து 1000 கால்களின் சலசலப்பு. மலைவாசலை நோக்கி. ஆமாம், இது தப்பியோடல் அல்ல, வாழ்வின் சாவு முறைக்கு இது ஒரு புதிய தொடக்கம். சாயங்காலம். கூடைகள் எடை போடும் தராசில் எங்கள் கனவுகள் குறைந்து குற்றங்கள் பெருகும். ஆண்டுகள் பல கடந்தும் என் மனைவியின் கழுத்தில் தொங்குகிறது வெறும் தேய்ந்த கயிறு. காலத்தின் கைவண்ணத்தில் எழுதிய கடங்கள், பாட்டாளியின் பிறப்பு இறப்பும் ஒரே குறி. பூமியின் பச்சை நோவு எங்கள் உழைப்பின் புண். ஆலைகளின் புகை எங்கள் உடலின் நாற்றம். சர்க்கரையில்லா தேநீராய் கொதிக்கிறது வியர்வை. இரத்த கண்ணீரால் வளர்ந்த இந்த தேயிலை செடிகள் உலகின் கோப்பைகளில் பரிமாறப்படும் போது அதன் கசப்பு எங்கள் வாழ்வின் சுவை. ஆனால் யாருக்கு தெரியும், ஒரு தொழிலாளியின் வேரில் குடிபுகுந்த விஷம் தேனாய் மாறுவதை பார்த்து அந்த மலைகளே சிரித்துக் கொண்டிருக்கும் என்று. ஆம், தேயிலை தோட்டம், ஒரு கல்லறையின் பெயர். ஆக்கம்: ஆதித்சக்திவேல். மிக்க நன்றி.